ஹேக்கர்ஸ் ஒரு மொபைல் டிவைஸை எப்படி ஸ்பையிங் டிவைஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஒரு லேப்டாப்போ இல்லை வேறு எதுவும் டிவைசஸ் தேவையில்லை, ஒரு மொபைல் ஃபோன்ஸ், அதுவும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மொபைல் டிவைசஸ் மட்டுமே இருந்தாலே போதும், அதை வச்சு ஹேக்கர்ஸ் மற்றவங்கள டார்கெட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது. ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நம்ம அதை பற்றி ஒரு டெமோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு இதுக்கான கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கேலக்ஸி A71 டிவைஸோடைய ஹோம் பேஜில் நம்ம இருக்கும். ஸோ இப்போ எடுத்த உடனே இது வந்து ரியல் டைம் மொபைலில் தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். இதில் கிட்டத்தட்ட 8GB ரேம் இருக்குது. ஸோ இப்போது நான் க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் GitHub லிங்க் ஒன்று இருக்குது. ஸோ GitHub லிங்க், ஸோ இந்த லிங்க் github.com termux-app release இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே அசெட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த அசெட்ஸில் இந்த செகண்ட் APKவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்பொழுது டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகி முடிஞ்சோடனே அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் அப்படின்னு கேட்கும். இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு டெர்மினல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி ஒரு டெர்மினல் மாதிரி உங்களுடைய மொபைலில் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் கொடுக்க வேண்டிய கமெண்ட் என்னென்னா apt அப்டேட் அப்படின்னு கொடுங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய மொபைலில் ப்ராப்பராக, அதாவது இந்த லினக்ஸ் என்விரான்மெண்ட்டில் எல்லாமே கரெக்டாக அப்டேட் பண்ணி இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு அப்டேட் ஆகிடும். ரெண்டாவது apt அப்கிரேட் அப்படின்னு கொடுங்க. அப்கிரேட் இது என்ன பண்ணோன்னா do you want to continue? yes. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இதில் வந்து ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ ப்ளே ஸ்டோரில் நீங்கள் எப்படி வந்து போய்ட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் அப்டேட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இதில் ஆல்ரெடி இன்ஸ்டாலாக இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக அப் டு டேட்டில் இருக்கா அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த அப்கிரேட் கமெண்ட்டை கொடுக்குறீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த அப்கிரேட் கமெண்ட் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இது இன்ஸ்டால் ஆகும்பொழுது கப்பல் ஆஃப் உங்களுக்கு என்ன சொல்லுவோம், ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்கும். லைக் எஸ் ஆர் நோ, அதாவது கான்ஃபிகரேஷன் ஃபைல் எஸ் பண்ணிட்டோமா நோ பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்கும். நீங்கள் எல்லாத்துக்குமே எஸ் கொடுத்துக்கோங்க. ப்ராக்ரஸிங் போயிட்டு இருக்கும்போது கப்பல் ஆஃப் இடத்துல உங்களுக்கு கேட்கும், எஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒய் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ். ஸோ எஸ் ஆர் நோ அந்த மாதிரி கேட்கும். ஸோ இப்போ எஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி எஸ் கொடுத்துக்கோங்க. தென் நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இது என்ன ஆகும்னா இப்போ கொஞ்சம் நேரத்தில் கம்ப்ளீட் ஆகிட்டு உங்களுக்கு திருப்பியும் அதே பேஜுக்கு வரும். திருப்பியும் apt அப்டேட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. எதுக்காகனா திருப்பியும் ப்ராப்பராக எல்லா அப்டேட்டும் கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறதுக்கு செக் பண்ணுறதுக்கு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஒரு டூப்ளிகேட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், இன்ஸ்டால் டூப்ளிகேட். இது எதுக்காக அப்படின்னா ஒரு வெப்சைட்லேருந்து ஒரு ஃபைலை கொண்டு வந்து உங்கள் லோக்கல் சிஸ்டமில் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த டூப்ளிகேட். எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ எப்படின்னா ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணுறீங்க, விண்டோஸில் டவுன்லோட் பண்ணுறீங்க. இப்போ லினக்ஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், லினக்ஸில் டூப்ளிகேட் யூஸ் பண்ணி ஒரு ஃபோல்டர், ஒரு வெப்சைட்லேருந்து ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். சிம்பிளாக எப்படி எக்ஸாம்பிளுங்கிறது நான் அடுத்து சொல்கிறேன். டூப்ளிகேட் அப்படி இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஃபைலை ஒரு வெப்சைட்லேருந்து நம்ம கொண்டு வரோம். ஸோ அப்போது டூப்ளிகேட் கொடுக்குறேன். டூப்ளிகேட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், -O கொடுக்குறேன். இப்போ இன்ஸ்டால் பண்ணுற ஒரு ஃபைல் வேணும். ஸோ அது என்ன ஃபைல் அப்படின்னா இன்ஸ்டால் -NetHunter அதுக்கப்புறம் Termux. இதுதான் அந்த ஃபைல் நேம். இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த வெப்சைட்டில் இருக்குது. https அதுக்கப்புறம் போனால் இந்த வெப்சைட்டில் அது இருக்குது. என்ன வெப்சைட்னா OFFS அப்புறம் .EC அதுக்கப்புறம் ஸ்லாஷ் கொடுத்துட்றேன். அப்புறம் 2 கேபிட்டல் M CE அதுக்கப்புறம் கேபிட்டல் Z அதுக்கப்புறம் கேபிட்டல் WR. இப்போ என்டர் கொடுக்குறேன். இப்போ என்னென்னா இது ஃபைலை வந்து அங்கேருந்து டவுன்லோட் பண்ணி நம்ம சிஸ்டமில் வச்சுருக்கோம். இப்போ LS கொடுத்து பாருங்கள், ஃபைல் இருக்கும். இது வந்து இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நீங்கள் எக்ஸிக்யூஷன் ஃபைலாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும், இதோடைய பெர்மிஷனை சேஞ்ச் பண்ணணும். இப்போ CH மோட் நான் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் +X கொடுத்துட்டு அந்த ஃபைல் நேமை நான் கொடுக்குறேன். இது என்ன ஃபைல் நேம், இன்ஸ்டால் Termux. இப்போ LSன்னு கொடுத்தா அது க்ரீன் கலரில் மாறி இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா // அதுக்கப்புறம் IN கொடுத்துட்டு அந்த ஃபைல் நேமை என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ காலின்னு வந்திருக்கு அவங்களுக்கு, செக்கிங் டிவைஸ் ஆர்கிடெக்சர், செக்கிங் பேக்கேஜ் டிபெண்டன்சிஸ். இப்போ இது வந்து கிட்டத்தட்ட டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷனை பொறுத்து வேரி ஆகும். என்னுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா 250 Mbps. ஸோ இப்போ உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா 10 Mbps அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் டவுன்லோட் ஆகும். இப்போ எனக்கு ஃபைல் டவுன்லோட் ஆகிறது பார்த்தீங்கன்னா 26.7 Mbpஸில் டவுன்லோட் ஆகுது. ஸோ உங்கள் சைடில் நீங்கள் இப்போ 1 Mbps கனெக்ஷன் வச்சுருக்கீங்க, 2 Mbps கனெக்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் டவுன்லோட் ஸ்பீடை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 1 Mbpஸில் ஒரு ஜியோ எடுத்துக்கோங்க. ஜியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 Mbps வச்சுக்கோங்க. அப்போ 1 Mbps உடைய மெமரி வந்து 1024 MB. ஓகேவா? இப்போ 1024 KB தான் 1 MB. இப்போ 1024 × 10 போட்டுட்டு வர்ற வேல்யூ /8 போட்டிங்க அப்படின்னா வர்ற வேல்யூ தான் உங்களுடைய டவுன்லோட் ஸ்பீட். அந்த டவுன்லோட் ஸ்பீட் எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் சைடில் நீங்கள் இப்போது எந்தில் வந்து எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியாது. மேபி 1 hour ஆகலாம், ½ an hour ஆகலாம், 20 minutes ஆகலாம். டிபெண்ட்ஸ் ஆன் இன்டர்நெட் கனெக்ஷனை பொறுத்து உங்கள் சைட்லேயும் இந்த இன்ஸ்டாலேஷனை பொறுத்த வரைக்கும் வேரி ஆகும். அதுக்காக தான் நான் இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
ஸோ இது நீங்கள் இப்போது ரன் பண்ணிவிட்டு நீங்கள் போய் டீ சாப்பிட்டு வரலாம், காஃபி சாப்பிட்டு வரலாம், நீங்கள் உங்கள் லஞ்சோ பிரேக்ஃபாஸ்ட்டோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது முடிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி விட்டுருக்கோம், நம்ம எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வெரிஃபைட் இன்டெகிரிட்டி ஆஃப் ரூட் எஃப்எஸ் வந்திருக்கு, எக்ஸ்ட்ராக்டிங் ரூட் எஃப்எஸ். ஓகே, இப்போ இது எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் சைடில் ஏதாச்சும் வேலை முடிக்கணும், ஒரு சின்ன வேலை இருக்குன்னா முடிச்சுட்டு வந்துடலாம். அது பாட்டுக்கு இது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். டிஸ்பிளே மட்டும் டர்ன் ஆன் பண்ணி வச்சுட்டே போங்க. ஸோ இது இப்போ டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து என்ன ப்ரொசீட் பண்ணோம் அப்படிங்கிறது சொல்ல முடியும். ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம், எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருங்க. 20 minutes later. நமக்கு எக்ஸ்ட்ராக்டிங் ரூட் எஃப்எஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் டெலிட் டவுன்லோடட் ரூட் எஃப்எஸ் ஃபைல் அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 10 to 20 minutes ஆச்சு இது டவுன்லோட் ஆகி முடிஞ்சு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு. ஸோ உங்கள் சைடில் இது வந்து வேரி ஆகும். சம்டைம்ஸ் 1 hour 2 hours கூட ஆகும். 8 GB ரேம்கே இவ்வளோ நேரம் ஆகிருந்திருக்கு. ஸோ உங்கள் டைமில் உங்களுடைய சைடில் வந்து ஸோ நீங்கள் 2 GB ரேம் 3 GBனா கண்டிப்பாக 3 to 4 hours கூட ஆகும். ஸோ இப்போதைக்கு இது டெலிட் பண்ணிடலாம். இப்போ கான்ஃபிகரிங் NetHunter அப்படின்னு வருது. தென் அவ்வளோதான். இப்போ என்னென்னா Kali NetHunter Termux installed successfully அப்படின்னு சொல்லி நமக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து Kali Linuxக்குள்ளே போகணும். அதுக்கு என்ன கமெண்ட்னா NH தான் அதோடைய கமெண்ட். NetHunter அப்படி தான் அதான் கமெண்ட். N கொடுக்குறோம், H கொடுத்து என்டர் கொடுத்தா இப்போ நம்ம Kali at local host அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா நம்ம Kali Linuxக்குள்ளே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் LS கொடுக்குறேன். ஸோ இங்கே எதுவும் இல்லை. ஸோ நம்ம சூடோ ரூட்டுக்குள்ளே போனால் தான் கிடைக்கும். அடுத்து நம்ம இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணி இதுக்கு GUI அதாவது இதுக்குள்ளே நம்ம போகணும். எப்படி அப்படின்னா அடுத்து நம்ம எப்படி NH கொடுக்கணும், கொடுத்துட்டு கெக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு PASSWD அப்படின்னா நான் இந்த பாஸ்வேர்டு ஒன்று செட் பண்ணுறேன். இதுக்கு கொடுத்து நான் என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன வருது, could not find command not found. ஓகே சம்திங் இதே நமக்கு வந்திருக்கு. என்னென்னா ஓகே அப்டேட் டு பாப்புலேட் இட். ஓகே APT சாரி இங்கே கொடுக்கக்கூடாது போல. வெயிட் பண்ண எக்ஸிட் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. NH இங்கே வருதான்னு பார்க்கலாம். கிக்ஸ் பாஸ்வேர்ட் என்டர். ஏன்னா அதுக்குள்ளே நம்ம ரூட்குள்ளே போய் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிட்டோம், அங்கே போகலை. இங்கே வந்து NH கொடுத்து பாஸ்வேர்ட் கொடுக்குறோம். இங்கே பாஸ்வேர்ட் கொடுக்குறேன் QWERTY QWERTYன்னு கொடுக்குறேன். ஸோ வியூ பாஸ்வேர்ட் தேவையில்லை. இப்போ நான் வந்து அதுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணிவிட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்குள்ளே நம்ம போகணும் கரெக்டாக. அப்போ என்ன பண்ணணும், NH கொடுத்துட்டு கெக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது நமக்கு ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் வரும், பார்க்கலாம் இருங்க. ஒரு ப்ராம்ப்ட் இது வரும், VMC சர்வர் நோ மேட்சிங். ஓகே, இப்போ நம்ம வந்து இது கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள், எதுவும் மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார் திஸ் யூசர். இப்போ இங்கே RFB போர்ட் வந்து 590ன்னு ஒரு போர்ட் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அகெயின் க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன், பண்ணிவிட்டு store.nethunter.com அப்படின்னு இதுக்குள்ளே போகிறேன். Kali NetHunter ஸ்டோருக்குள்ளே போய்ட்டு டவுன்லோட் ஸ்டோர் ஆப் இருக்கா, இதை டவுன்லோட் பண்ணுறேன். இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது இதை வந்து பேக்கேஜ் இன்ஸ்டாலர் கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன். NetHunter ஸ்டோரை இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ இன்ஸ்டால் பண்ணும் பொழுது அது வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஏதோ ஒன்று நமக்கு எரர் மெசேஜ் வரும்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம். ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இங்கே சர்ச்சில் போய்ட்டு நீங்கள் NetHunter கெக்ஸ் அப்படின்னு கொடுத்தா இங்கே ஒரு ஃபைல் வரும். இப்போ இதை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோடிங் NetHunter கெக்ஸ். இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ண முடியாது, நம்ம பெர்மிஷன் மாற்றி ஆகணும். ஸோ மாற்றிருங்க. ஸோ NetHunter ஸ்டோரை பெர்மிஷன் கொடுத்தாச்சு. இன்ஸ்டால்னு கொடுக்குறேன். கொடுக்கும் பொழுது எனக்கு இது இன்ஸ்டால் ஆகிட்டு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அது என்ன அப்படிங்கிறது நம்ம பேக் வந்துடலாம். ஸோ பேக் வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிருக்கா அதுன்னு பார்த்துக்கலாம் இருங்க. இங்கே வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. இப்போ NetHunter கெக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன், அலோ கொடுக்குறேன். தென் இந்த விண்டோ இந்த டெர்மினலும் பார்க்குறேன். டெர்மினலில் அது ஓப்பனில் இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். இங்கே வந்து 590 இப்போ ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் அதை என்ட்ரு கொடுத்துட்டு திருப்பி டெர்மினல் ஓப்பன் பண்ணி NH கெக்ஸ்ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாருங்க. நோ மேட்சிங் VNC சர்வர், அந்த போர்ட் நம்பர் நமக்கு வரும். சம் 5901 ஏதோ ஒரு போர்ட் நம்பர் வந்துருச்சு. இப்போது கெக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் பாஸ்வேர்டு என்ன கொடுத்தேன், இங்கே நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. இந்த இடத்துல பாஸ்வேர்டு மட்டும் QWERTY அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே கனெக்ட்னு இருக்குது பாருங்கள், அதை கனெக்ட் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல எக்ஸாக்ட்லி இப்போ நமக்கு Kali Linux இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாங்கிறத நீங்களே பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வச்சு இப்போது இன்ஃபர்மேஷன் கேதரிங் பண்ணலாம். Nmap டூல்ஸ் இதில் இருக்குது. வல்னரபிலிட்டி அனாலிசிஸ் பண்ணலாம், வெப் அப்ளிகேஷன் அனாலிசிஸ் பண்ணலாம், டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட், பாஸ்வேர்ட் அட்டாக்ஸு, வயர்லெஸ் பாஸ்வேர்ட்ஸை கிராக் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் ரிவர்ஸ் இன்ஜினியரிங், அப்புறம் எக்ஸ்ப்ளாய்டேஷன் டூல்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ டெர்மினலில் எம்எஸ்எஃப் கன்சோல் ஓப்பன் பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் இருங்க. ஸோ இருந்துச்சுன்னா கால் லினக்ஸ் நமக்கு இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது எம்எஸ்எஃப் கன்சோல் நமக்கு தேவை இது தானே, MSFCONSOLE என்டர் கொடுக்குறோம். இப்போ எம்எஸ்எஃப் கன்சோலும் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. மேபி இட் வில் டேக் சம் டைம். இப்போதைக்கு நமக்கு இங்கே கால் லினக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, நான் இப்போ இந்த டெர்மினலை க்ளோஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு சிம்பிளாக நம்ம ஒரு கமெண்ட் ரன் பண்ணி பார்க்கணும். என்ன கமெண்ட் அப்படிங்கிறது நான் இப்போ காமிக்கிறேங்க. நம்ம வந்து இப்போதைக்கு நமக்கு தேவை சிம்பிளாக ஒரு கமெண்ட் ரன் பண்ணி பார்க்கணும். இப்போ நமக்கு கால் லினக்ஸும் ஓப்பன் ஆகுது. இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே போயிட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு சும்மா நம்ம என்மேப் ஸ்கேன் ஒன்று ரன் பண்ணி பார்க்கலாம் இருங்க. என்மேப் ஸ்கேன் ரன் ஆகுதாங்கிறதுக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன், என் மேப் கால்டு சைட்டு நம்ம ஸ்கேன் பண்ணலாம், KLI.org என்டர். இப்போ எனக்கு ரிசல்ட்ஸ் வருதா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நமக்கு ரிசல்ட்ஸ் வருதா இல்லையாங்கிறது நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். வந்துச்சுன்னா அவ்வளோதான், நம்மளுடைய இன்ஸ்டலேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ நம்ம மொபைலில் இப்போ கால் லினக்ஸை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ என்மேப் ரிசல்ட்ஸும் நமக்கு வரும். ஸோ இதில் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு தென் இதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போகிறீங்க, இல்லை வந்து உங்களுடைய மொபைல் டிவைஸில் நீங்கள் வந்துருச்சு பாருங்கள். என்மேப்பை நமக்கு இதிலே ரன் ஆகிடுச்சு. என்ன போர்ட் ஓப்பனில் இருக்குது, HTTP SSH போர்ட் ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிறது எல்லா இன்ஃபர்மேஷனையுமே மொபைல் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதை விட்டு நம்ம என்ன பண்ணணும், வெளியே வந்து நீங்கள் ஓகே அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதில் எல்லாம் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன பண்ணலாமோ நீங்கள் எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளியே வர்றதோ இல்லை வந்து இதில் க்ளோஸ் பண்ணுறதோ அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இப்போ எங்கேயாச்சும் வெளியே போகிறீங்க, இப்போ நான் வந்து என்கிட்ட லேப்டாப் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் மொபைல் டிவைஸை நீங்கள் ஒரு செக்யூரிட்டி அசஸ்மெண்ட் டிவைஸை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா உங்கள் எண்டில் இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ நம்ம 8GB ரேம்கே வந்து கிட்டத்தட்ட 20 minutes ஆகுதுன்னா அப்போ உங்கள் எண்டில் 1 or 2 hours கூட ஆகலாம். பட் இட் சப்போர்ட்டடாக இருக்கும். இதில் எரர் மெசேஜஸும் சம்டைம்ஸ் வரும். அது என்ன அங்கே இந்த எரர் மெசேஜ் வந்துச்சுன்னா எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஆர்டிக்கிளும் நான் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். நம்ம டெமோ பார்த்துருந்துருப்போம். இப்போ இந்த டெமோ பார்த்துட்டு நீங்கள் உங்கள் எண்டில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணலாம். பட் இதையே நீங்கள் கொண்டு போய் ஒரு பப்ளிக் பிளேசஸில் நான் ஒய்ஃபையை ஹேக் பண்ண போகிறேன், ஒய்ஃபையை கிராக் பண்ண போகிறேன், இல்லை ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை டார்கெட் பண்ண போகிறேன், இல்லை ஒரு ஷாப்பை டார்கெட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மேலே சைபர் கிரைம் ஆக்ட் வரதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதை நீங்கள் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக உங்கள் சைடில் லேர்ன் பண்ணிக்கலாம். பட் இது பப்ளிக் பிளேசஸில் எங்கேயுமே போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க, எங்கேயுமே டார்கெட்டும் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் சைபர் வாட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.